சுண்டல் போட்ட குஸ்குஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவுமே ஹெல்த்தி. டயட்டுக்கெல்லாம் வந்து இந்த ஃபுட்டு வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிட்டு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அது நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து ஒரு தக்காளி, நான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே 1 டம்ளர் குஸ்குஸ்க்கு சொல்கிறேன். ஒரு தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு குடமிளகா இருந்துச்சுன்னா குடமிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து சிகப்பு கலர் குடமிளகா இருந்துச்சு, அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு நான் வந்து ஒரு வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன், அதை வேக வச்சு கொட்டிட்டேன். 1 டம்ளர் குஸ்குஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இதுதான் அந்த குஸ்குஸ். இதை பார்க்குறதுக்கு வந்து வரகரிசி மாதிரி இருக்கும். ஸோ 1 டம்ளர் குஸ்குஸு, 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி. இது வந்து சீக்கிரமாகவே வெந்துருங்க. மூடி போட்டு சிம்மில் வந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா ரெடி. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு